ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு வெஜ் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். இது பிளாக் சென்னா, மொளை கட்டினது, கருப்பு கடலை. ஸோ அந்த பிரியாணி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ளஸ் டின்னருக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. குயிக்காக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் தாராளமாக நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆனணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இது கூட இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் ஸ்பைசஸு. ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு நல்ல பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி, இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே மசாலாஸு நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி, புதினா சின்ன சின்னதாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அரைச்சி வச்ச அந்த பிரியாணி மசாலா இருக்குது இல்லைன்னா ஸ்பைஸ் மசாலா, இதுக்குள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒன்ஸ் இது நம்ம பவுட்ரு ஆட் பண்ணணும், அந்த ஸ்மெல்லு, அரோமா ஸ்மெல் சூப்பரான ஒரு ஸ்மெல்லு, பிரியாணி எஃபெக்ட் அப்போவே வந்துடுச்சு. ஓகே, ஆனால் இது வெஜ் பிரியாணி தான். ஓகே, இது கூடவே ஒரு தாராளமாக நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு நல்ல ஒரு பெரிய 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். இப்போது வந்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன்னு ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தயிர் வேணாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும், கீழே ஒரு மாதிரி பேர்ன் ஆன மாதிரி ஆகிடும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆயிடுச்சிரு தக்காளி. இப்போ ஸ்மாஷ் ஆனாலும் நான் மொளை கட்டின பயிர் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வெஜ்ஜீஸ் போடுறதா இருந்தால் கூட, வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் காய் ஏதாச்சும் போடுறதா இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அரிசி கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்தனும் நம்ம ஊற வச்ச அரிசி வந்து இதில் இப்போ சேர்த்துக்க போகலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். உப்பு தேவையாக இருந்தால் நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஊற வச்ச அரிசி வந்து அன்றைக்கி நான் நார்மல் ரைஸில் தான் செஞ்சேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் இன்னும் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அரிசியை சேர்த்துட்ட பிறகு ஒரு ½ லெமன் ஜூஸ் வந்து நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு, அப்புறமா இன்னொரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பிரியாணி, பிளாக் சென்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்மெல்லு அப்பா சூப்பராக கமகமன் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இது வெஜ் பிரியாணி. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அஸ்வினி. பாய், டேக் கேர்.